ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்தே பாரத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நாகர்கோவிலேருந்து சென்னைக்கு மதியம் 2:20க்கு வந்தே பாரத்தில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். வந்தே பாரத் ட்ரெயினை பொறுத்தவரை வந்த உடனே எல்லாருமே ஏதோ தீம் பார்க் போகிற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு அதிசயத்தை பார்க்குற மாதிரி தான் எல்லோரும் ஏறுறாங்க. நிறைய பேர் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னாடியே உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஆர்வத்தில் தான் இருக்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே ஏறினோடனே அங்கே ஸ்வீப்பர் சொன்னாங்க, க்ளீன் பண்ண போகிறாங்க, இறங்கிருங்கன்னாங்க. அப்போ எல்லோரும் இறங்கிட்டோம். திரும்ப கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே அலோவ் பண்ணாங்க. ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் க்ளோஸ் ஆகுறதுனால பார்த்திங்கன்னா டோர் பக்கத்துலேயே நிற்கிறாங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா இத்தனை செகண்டுக்குள்ளே திரும்ப டோர் க்ளோஸ் ஆகிரும். அதனால் ஏறும்போதும் இறங்கும்போதும் இது ஒரு சின்ன விஷயந்தான். மற்ற ட்ரெயின் மாதிரி ஓப்பன் பண்ணி கேட்டை வைக்க முடியாது. அதனால் டோர் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு தெரியாதனால பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு சீட்லேயும் அன்னைக்குள்ளே இண்டு பேப்பர் இருந்தது. அதுக்கப்புறம் தண்ணி பாட்டிலும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2:45 போல் ஒரு டீ வெல்கம் ட்ரிங்க் மாதிரி கொடுத்தாங்க. அதில் டீ தூளும் இருந்தது, ஒரே ஒரு பிஸ்கட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வருவாங்க. வெந்நியில் அந்த டீ தூளை போட்டு மிக்ஸ் பண்ணி, ஏன்னா வெந்நியை வைக்க முடியாது, உள்ளே ஃபுல்லாக ஏசிங்கிறதுனால உடனே கூல் ஆயிரும். அதனால் வெந்நீர் கொடுத்தோடனே அந்த டீயை மிக்ஸ் பண்ணி டீ ரெடி பண்ணிட்டோம். அந்த பிஸ்கட்டோடு சேர்த்து சாப்பிட்டுட்டோம். இன்னி கிடச்ச உடனேயே அதில் டீ தூளை மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா உள்ளே ஃபுல்லாக ஏசிங்கிறதுனால உடனே டீக்கான சூடு குறைஞ்சிருங்கிறதுனால உடனே மிக்ஸ் பண்ணி டீயை குடிக்கிற ரெடி பண்ணிட்டேன். இந்த ஃபஸ்ட் டைம் கொடுக்குறது, அப்புறம் ரெண்டாவது ஒரு இது கொடுக்குறாங்க வெல்கம் ட்ரிங்க்னு, அதுவுமே ஃப்ரீ தான். அப்புறம் இது கூட ஒரு பிஸ்கட்டு தந்துடுறாங்க இந்த ஃபஸ்ட் டைமில். நான் இப்போ அந்த மிக்ஸ் பண்ணி அந்த பிஸ்கட்டோடு சேர்த்து இந்த டீயை குடிக்க போகிறேன். இது ஃப்ரீ தான். இது இந்த வெல்கம் ஃபுட்டுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா பைசாவும் இல்லை. அதுக்கப்புறம் குப்பையை வாங்குறதுக்கும் தனியாக வந்துடுறாங்க. நம்ம சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த எம்டி ட்ரேயெல்லாம் கொண்டு போகிறதுக்கு வந்துடுறாங்க, அதை கொடுத்துட்றோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வந்தே பாரத்தில் போகிறது ஒன்லி டைமுக்காக மட்டும்தான். 8 ஹவர்ஸில் ஜேர்னி, அவ்வளோதான். 8 to 9 ஹவர்ஸில் போகிறோம். மற்றபடி இது எப்படி மிச்சம் பண்ணுறாங்கன்னா, எந்த ஸ்டேஷன்லேயும் நிற்கிறது இல்லை. அந்த 5 நிமிஷத்தில் கிளம்பிடுறாங்க. அதனால் அந்த டைம்லாம் சேவ் பண்ணால், இப்போ ஒரு 10 ஸ்டேஷனில் 5 நிமிஷம் சேவ் பண்ணாலே பாருங்கள் எவ்வளோ டைம் மிச்சமாகும்னு. மற்றபடி பெரிய ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அடுத்து ஒரு வெல்கம் ட்ரிங்கு. இதில் இந்த இனிப்பாவல், அதே போல் ஒரு டீ தூள், அதுக்கப்புறம் ஒரு இந்த வடை பருப்பு வடை மாதிரி ஒன்று இருக்குது, அதுவும் தர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கடலை மிட்டாய், அதுக்கப்புறம் ஒரு சாஸ் தர்றாங்க. இங்கே மிச்சம் பண்ணுற அந்த டைம் பார்த்திங்கன்னா, அங்கே மிட் நைட்டில் போய் சேர்றதுனால இடையில இருக்கிறவங்க பரவாயில்லை. இப்போ மதுரையெல்லாம் போகிறவங்க, என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். அவரெலாம் மதுரையில் இறங்குறவர் அழகாக டக்குன்னு ஒரு 7 மணிக்கெலாம் இறங்கி போயிட்டார். அவரை மாதிரி ஆளுங்களுக்கு ஈஸி. ஆனால் சென்னை போகிற நமக்கு தாம்பரத்துலலாம் இறங்கினா மிட் நைட்டில் போய் இறங்குது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பாட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த வண்டிக்கே நைட் சார்ஜுன்னு சொல்லிட்டு 600-700 கேட்குறாங்க. ஆல்ரெடி சாதாரணமாக 300-250 கேட்குற இடத்துல 600-700ன்னு கேட்குறாங்க. இது ஒரு ட்ராபேக் இருக்குது. அதுக்கப்புறம் போகிற வண்டியோட வேகம் சொன்ன மாதிரி இப்போ மதுரையை க்ராஸ் பண்ணுறோம். ஆம்னி பஸ்ஸில் செமி ஸ்லீப்பரில் போகிற மாதிரி உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எனக்கு பெரிய ஒன்றும் விஷயம் இல்லை. ஏன்னா அடிக்கடி பாத்ரூம் போகிறவங்களுக்கு இது வேணால் பாத்ரூம் இருக்குது. மற்றபடி ஆம்னி பஸ்ஸில் ஸ்லீப்பர்லலாம் போகும்போது பார்த்திங்கன்னா காலில் கொசு கடிச்சிக்கிட்டே இருக்கும் என் ப்ளட் குரூப்புக்கு. அதே போல் தான் இங்கேயும் நான் 8 ஹவர்ஸும் உள்ள காலை வச்சு ஒரே சொரிஞ்சிக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி கொசுவுக்கு எதுவும் பேஸ்ட்டும் தடவலை. அது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் தான், வேறு வழி இல்லை. அந்தளவு க்ளீனிங் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ஒன்றும் ஃப்ரீ ஒன்றும் கிடையாது. ஏன்னா புக் பண்ணும்போது அதில் கேட்பாங்க, அது புக் பண்ணிங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜு. அப்படி இல்லைன்னா கேட்பாங்க, அங்கேயே புக் பண்ணவும் செய்யலாம். ஆனால் சாப்பாட்டுக்கு தனியாக பைசா கொடுக்கணும்.